ஹாய் மக்களே, நாங்க தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு என்ன வீடியோ வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வரப்போற கல்யாண நாளுக்காக வந்துட்டு சரி திடீர்னு ஒரு முடிவு தான். ஆமா, ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனா வந்துட்டு ரெண்டு வந்து யோசிச்சு வச்சிருக்கோம். அதுல எது வந்து நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. சோ அதுதான் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் முடிஞ்சு 8வது வருஷம் வந்து நாங்க வந்து அடி எடுத்து வைக்கிறோம். ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டா நடக்கணும், ஏதாவது புதுசா நம்ம பண்ணணும்னு தான் நாங்க நினைப்போம். அதே மாதிரிதான் வந்துட்டு இந்த வருஷம் நாங்க வந்து புதுசா நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து தடங்கள் இருந்தாலும் அது முதல்லதான் வந்து எங்களுக்கு நடந்திருக்கு. அது வந்து கடவுளுக்கு வந்து நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். அதே மாதிரி நாங்க 7 வருஷம் முடிஞ்சு 8வது வருஷம் அடி எடுத்து வைக்க இந்த ஆண்டுல வந்து நம்ம தளபதி வந்து சிஎம் இருக்காரு. அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். நானே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் இதுதான். ஆனா வந்துட்டு எல்லாரோட சப்போர்ட் தளபதிக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம இதுல வந்து காமிச்சிருக்கோம். அவருக்கு நம்ம வந்து வழி விடலாம். அவர் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் செய்யட்டும் அப்படிங்கறதுனாலதான் வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. மெயினான விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நானும் அதுதான் சொல்றேன். இந்த மதுபான கடைகள், அப்புறம் வேற என்னமாமா பெண்களுக்கு நடக்கிற குற்றங்கள், இதுதான் வந்து மெயினான விஷயம். அதுக்கப்புறம் வந்து அவர் கொடுக்கல அப்படிங்கறது வந்து அது வந்து 2வது பட்சம். மெயின் வந்து இந்த நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் லாஸ்டா. அதுதான். சோ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த 8வது வருஷம் மட்டும் நாங்க மறக்கவே மாட்டோம். ஆமா, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. 7 வருஷம் வந்து 7 ஜென்மத்தையே கடந்த மாதிரி அவ்வளோ நல்லது கெட்டது கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே நான் மட்டும் பார்த்துட்டேன். அதாவது எங்களுக்குள்ள மொத்தமா நடந்தது. நாங்க எல்லாருமே கல்யாணம்னா என்னென்ன கொஞ்சம் ஃப்ரீடம் போகும், ஜாலியா இருக்க முடியாது, பழைய மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ண முடியாது, அங்க போக முடியாது இங்க போக முடியாது, அந்த சில கஷ்டங்களை சொல்றேன் நானு. மற்றபடி 2 பேரும் சேர்ந்து நிறையவே கஷ்டப்பட்டு நிறையவே இதாயிட்டோம். எப்படி என்ன சொல்றதுங்கிற மாதிரி ஆயிருக்கு. எல்லாரோட லைஃப் மாதிரிதான் எங்களோட லைஃப்னு நான் சொல்லவே மாட்டேன். எங்களோட லைஃப் என்ன அப்படிங்கறது வந்து வீடியோஸ் பாக்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். புதுசா வந்தவங்களுக்கு தெரியாது. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நாங்க கண்டிப்பா அது வந்து நாங்க அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். நிறைய விஷயங்கள், அழுகை, கஷ்டங்கள், துக்கங்கள், சந்தோஷம், பிரிவினை, இது எல்லாமே கடந்துதான் வந்திருக்கும். அது என்ன அப்படிங்கறது வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம போய் ஷாப்பிங் பண்ண போறோம். அதுதான் வந்து நீங்க வந்து பார்க்க போறீங்க. திடீர் முடிவு தான். வருஷம் கல்யாண நாள் அப்படின்னாலே எங்க ஊர்ல வந்து நோம்பி சாட்டிடுவாங்க. நோம்பி இருக்கும், எங்கேயுமே போக முடியாது, எங்கேயும் வர முடியாது, கோயிலுக்கு வருவோம். ஆனா இந்த வருஷம் வந்து எங்களுக்கு வந்து கல்யாண நாளுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்பெஷலா நோம்பி முடிஞ்சதுப்பா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கேயுமே போகவே முடியாது. அது ஒரு விஷயம் இருக்குங்களா. அந்த அன்னைக்கு தான் வீட்டுல பொங்கல் வைப்போம், மாவிளக்கு எடுப்போம், எல்லாமே இருக்கும். எங்கேயுமே போக முடியாது. கல்யாண நாள் மாதிரி தெரியாது. இந்த வருஷம் தான் கல்யாண நாள் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் அப்டேட் கொடுக்குறேன். இன்னும் ஹாப்பியான நியூஸ்லாம் நிறையவே வருது. அதுக்கப்புறம் தம்பியோட ரிசல்ட் இன்னும் டேட் வந்து சொல்ல, தளபதி வந்துட்டாரு. இனிமேதான் என்ன எப்போ எந்த டேட்ல வந்து ரிசல்ட் சொல்ல போறாங்க அப்படிங்கறது இனிமேதான் வந்து சொல்ல போறேன். எனக்கு தளபதியோட ஆட்சியில தம்பியோட ரிசல்ட் வருதுங்கிற ஒரு பக்கம் ஹாப்பியாவே இருக்கு. சரி, ஓகே, அது என்ன அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து துணி எடுக்க எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, கரூர் தான் போயிட்டு இருக்கோம். லாஸ்ட் எடுத்துருந்தோம். ஆனா வந்து நாங்க எங்களுக்குன்னு எடுத்துக்கல கல்யாண நாளுக்குன்னு. அது வந்து ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருந்தோம். சரி, திடீர்னு மாமா சரி வா இந்த வருஷம் போய் எடுத்துக்கலாம், வருஷம் எடுப்போம், இந்த வருஷம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் தான் சரி வா எடுத்துக்கலாம். ஆனா வந்துட்டு எங்க 2 பேர்த்துக்கு எடுக்கிறோமா இல்ல என்ன கொஞ்சம் பேர்ல ஃபிக்ஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், அவங்களுக்கு சேர்த்து எடுக்கிறோமான்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து போய் என்ன ட்ரெஸ் எடுக்க போகிறோம்னு போய் பார்க்கலாம். சாரியா என்னன்னு போய் பார்க்கணும். இந்த தடவை மேட்ச் எடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். சரின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எடுக்கல அப்படின்னா அது கடையிலே சண்டை வந்துடும். அந்த சண்டையை நீங்கள் மேட்சிங் ட்ரெஸ் செட் ஆகுறதுல எப்பவும் போல தெரியல, நேர்ல பார்த்தா தான் தெரியும். என்னைக்குமே சாரி எடுத்து அவர் சட்டை எனக்கு செட் ஆகும். அது ஏன்னு எனக்கு தெரியல. அப்புறம் சாரி எடுக்கணும், ப்ளவுஸ் தைக்கணும். அதனால தான் இதை கொஞ்சம் எடுக்கதான் சீக்கிரமா எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்க வந்து நாங்கள் போயிட்டு இருக்கோம். இப்போ வாங்க போகலாம்.
தம்பிக்கு வந்து காலேஜ், சார் வந்து காலேஜ் கிளம்பிட்டாரு. இன்னைக்கு அவருக்கு வந்து 3வது எக்ஸாமு மேக்ஸுங்களாம்மா, கிளம்பிட்டாரு. அப்புறம் அத்தைக்கு லீவ், வீட்டில் இருக்காங்க, அவங்க மாவாட்டிட்டு இருக்காங்க. பரணி வந்து வரலை, நாங்கள் 2 பேர் மட்டும் தான் போகிறோம். என்னென்னா கொஞ்சம் நல்லா கிளைமேட்டு நல்லா இருக்குது, மழை பெஞ்சு பூமி வந்து குளிர்ந்துருக்கு, நல்லாவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. அப்புறம் எல்லார் ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா திருவிழா வந்து சாட்டியிருப்பாங்க. நிறைய ஊரில் முடிஞ்சிருச்சு. யார் யார் ஊரில் திருவிழா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நொங்கு நிறைய பக்கம் வித்துட்டு இருப்பாங்க, நொங்கு வாங்கி சாப்பிடுங்க. சீசனில் என்ன சீசன், எந்தெந்த சீசனில் ஏதாவது கிடைக்குதோ அது வந்து வாங்கி சாப்பிடுங்க, ஓகேங்களா? கரூர் வந்தாச்சு. என்ன சீக்கிரம் வந்த மாதிரியே இருக்குது. இவ்வளவுதான் 50 3/4 மணி நேரத்தில் வந்துட்டோம். நிப்பாட்டில இல்லை. ஆமாம், அது உண்மைதான். கரூரில் தளபதியோட ஃப்ளெக்ஸு. மாமா, இந்த செவரு நீ யாரோட பிக்சர் வரும்? இது நம்ம தளபதி விஜயனோட பிக்சர் தான் வரப்போகுது. நிஜமாலுமேவா? கண்டிப்பா. அஜிஜோ, நிஜமாலுமேவா? நிஜமாலுமே. எங்க பார்த்தாலும் தளபதியோட ஃப்ளெக்ஸ் கரூர்ல. மறக்க முடியுமா? சாரி நல்லா இருக்கு, ஸோ அதை எடுத்துக்கலான்னு பார்த்துட்டு இருக்கா. சரி, ஓகே, எது வேணுமா எடுத்துக்கோ. மெரூன் கலரா செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு எப்படி இருந்தாலும் மெரூன் கலர் சட்டை எடுக்க சொல்லுவா. எனக்கு கரெக்டாக பிளான் போட்டா. சிவா டெக்ஸ்டைலில் துணி எடுத்துட்டு இப்போ வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். மணி சரியாக 1 மணி. குயிக்காக உள்ளே போனோம், குயிக்காக எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ தான் தெரியுது நம்ம 2 பேர் மட்டும் போனால் எவ்வளோ சீக்கிரம் துணி எடுக்க முடியுது, நம்ம ஃபேமிலியாக போனால் எவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு. ஆமாம், கடகடன் போனோம், கடகடன் வந்து எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அடுத்தது வந்து மாமாவுக்கு எடுக்கணும், அதுக்காக இன்னொரு கடைக்கு போகிறோம். அதுக்குள்ளே வந்து எனக்கு தலை சுற்றுது, ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு அப்பளையே சொன்னேன், இன்னும் வாங்கி கொடுக்கல. ஆமாம், எனக்கு அப்படியே சைடு வயிறு வலிச்சிருச்சு. ஏன்னு தெரியல, எனக்கு பசி எடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நேராக சுமதி போகிறோம். சுமதி இனி பக்கத்தில் போய் சாப்பிட போகிறோம். என்ன மாமா நீ லூசு, அங்கே போய் ஒரு வரக்காப்பி குடிக்க போகிறோம். சாப்பிட்லான்னு சுமதி கூட்டிட்டு வந்துட்டு கடைசியாக டெஸ்ட் என்ன வச்சாருன்னா, என்ன டெஸ்ட் வச்சேன்? இந்த காளான் பப்ஸு, ஒரு காஃபி, ஒரு ஜூஸ். எப்படி பார்த்தீங்களா? குட்டி குலாப் ஜாமுன் நிறையா பார்த்தேன். இப்போ அது சொல்ல போகிறேன், ஒரு 50 கிராம் சொல்ல போகிறேன். சோறு மூக்கில் பொண்டாட்டிக்கு இந்த பப்ஸு இது ஏதோ சரி ஒரு மாதிரி ஜூஸ் சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம். 2 நாளாக வயிற்றால ஒழிச்சுன்னு இருக்கு. ஜூஸை கொடுத்து உடம்ப தேத்துறான். நாங்கள் உங்களுக்கு 2.81 இது சரியான வேலை. என்ன ஒரே கலர் 2 மாங்காய் வாங்குற மாதிரி நீ வந்து கொஞ்சம் எல்லாம் ரேட் கம்மியாமா வந்துட்டு பிடிச்ச கலெக்ஷன் பேகி பண்ணி தீபாவளி இடையிலேயுமா எதுக்கு எந்த கலர்ல இருக்குல்ல நீ எடுத்தா தீபத்துக்கு தான் போடுவான். நல்லா இருக்குது, நல்லா இல்லையா? கரூர் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் அப்ளை வந்துட்டோம். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வந்து டிவி பார்த்துட்டுங்களா, சரி என்ன எடுத்தோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காமிக்கலான்ட்டு வீடியோ எடுக்கிறேன். நான் வந்து என்ன எடுத்தேன்னா, ஒரு 2 saree எடுத்தேன். ஒரே மாதிரி எடுக்கலான்னு எடுத்தேன், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இந்த சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா வந்து 330 ரூபா. இன்னொரு சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா 330 ரூபா, சேம். ஆனால் நான் நினச்சி போனது வந்து, இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து அத்தைக்கு வந்து ஒரு ஃப்ளவர் போட்ட மாதிரி சாரீ இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த சாரீ எடுக்கலாம் அப்படின்னு தான் நான் போனேன். ஆனால் அது முடிஞ்சிங்களாம்மா. அடுத்தது என்ன வருதோ அதான் வைப்பாங்களாம். வர கஸ்டமர்ஸ் அதே மாதிரி கேட்டால் அதே மாதிரி தான் கொண்டு வருவாங்களாம்மா அப்படின்ட்டாங்க.
சரி ஓகே இதையும் எடுத்துக்கலாம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சாரியோட கேட்லாக் இது. சரிங்களா, இந்த சாரீ பேர்லாம் எனக்கு தெரியல, பியூட்டி குயின் அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் அந்த சாரியோட பேர் எனக்கு தெரியாதுங்க, எனக்கு சாரீ பற்றிலாம் அந்த அளவுக்கு தெரியாது. இதான் சாரீங்களாம்மா, இது வந்து முந்தி, இது வந்து ப்ளவுஸுன்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்களா, சரி ஓகே இது கட்டிக்கலாம், பொங்கல் வைக்கிறப்போ இது கட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கேங்க. 2 எடுத்தேன், இன்னொன்று வந்து யாருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் இது காமிக்கக்கூடாது, மறைச்சு வச்சுக்கோ. இது பார்த்தீங்கன்னா தம்பிகளுக்கு பனியன், தம்பிக்கும் அந்த தம்பிக்கும், அதாவது அப்பா அம்மா 2 பேர்த்துக்கும் பனியன் எடுத்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஜாக்ஸ் வந்து எடுத்தாங்க. போகிறப்ப ஆளுக்கு ஒரு ஜாக்ஸ் எடுத்துக்கிறது. இன்றைக்கி வந்து பரணிக்கு வந்து 2 ஜாக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்தோம். இது வந்து அவங்களோட சரக்கு முடிஞ்சுங்களா. அப்புறம் அடுத்தது வந்து மாமா வந்து அன்லிமிட்டட் போனாங்க இல்லைங்களா, அப்போ வந்து ஃபேண்ட் வந்து ஒன்று எடுத்தாங்க. இது என்ன ஃபேண்ட்டுப்பா? சும்மா ஜீன்ஸ் தான். ஜீன்ஸுங்களாம்மா, அதனால் வந்து எடுத்துருக்குறாங்க. இது வந்து தீபக்கும் போட்டுப்பான், அவங்க அப்பாவும் வந்து போட்டுக்குவாங்க. ஆமாம், 2 பேர் போட்டுக்குவாங்க. மாமாவுக்கு ஏன் எடுக்கல அப்படின்னா மாமாவுக்கு சஸ்பென்ஸ். ஏப்பா அவருக்கு வந்து சர்ப்ரைஸாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து அன்லிமிட்டடில் எடுத்தது 848 ரூபா. அவ்வளோவாப்பா கொடுத்த? 848 ரூபா. இந்த ஃபேண்ட் வந்து 600 ரூபா. ஆமாம். அடுத்தது வந்து பிறந்த இதோட கொடுத்துருவாங்களா வீட்டுக்கு? ஏன்னா இதோட கொடுத்துட்டாங்க. அச்சோச்சோ, இது எடுக்காமல் கொடுத்துட்டாங்க. ஆமாம், நாங்களும் சத்தியமாக கவனிக்கல. இது வந்து பேக் ஆஃப் 2ங்க, டிஷர்ட்டு, பின்னாடி ஒரு பனியன், 2 ட்ரௌசர். இது யாருக்கு அப்படின்னா இவங்க தங்கச்சி பையனுக்கு. அந்த குட்டி குஞ்சு வந்து பிறந்து நாங்கள் இன்னும் எதுவுமே அவனுக்கு எடுக்கலை. அவனுக்கு வேணால் யாழுக்கு வேணால் அந்த குட்டி தம்பிக்கு. எனக்கு வந்து யாழோட பேர் மட்டும் ஞாபகத்திலே இருக்குது, மகிழோட பேர் டக்குன்னு வரமாட்டேங்குது. இவரை கேட்குறேன், நம்ம அதுக்கு திட்டுறாரு ஏன் கேட்குறேன்னு. மகிழ் இவனுக்கு, அது நான் சொல்கிறேன். நாமா அதுக்கப்புறம் என்னமாம்மா இனிமேல் நிறைய எடுத்த மாதிரி இருந்துச்சு. இவ்வளோதான் எடுத்துகிட்டு வந்தோம். அடுத்தது வந்து நான் வந்து சாரீ வந்து எடுத்திருக்கேன். இப்போதாயா வர்றா மெயின் பாயிண்ட்டுக்கு. இது வந்து இந்த ப்ரௌன் கலர் காஃபி கலர் சாரீ, அதுக்கு வந்து இந்த லாவெண்டர் கலர் வந்து ப்ளவுஸ் வரும். ஸோ அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு எங்களோட கல்யாண நாளுக்கு நான் வியர் பண்ணுறப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ணாவுக்கு இல்லையான்னு கேட்டால் அண்ணாவுக்கு இருக்குது. அது வந்து சர்ப்ரைஸ். ஓகேங்களா, அண்ணாவுக்கு. இது மொத்தம் எங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா காஸ்ட் வந்து ஒரு 6000 ரூபாய் வந்திருக்கும். 6000 ரூபாய் வந்திருக்கும், நான் தோராயமாக தான் சொல்கிறேன். இப்போதைக்கு நாங்கள் இதை எடுத்துட்டோம். ஏன்னா போன டைமே வந்து ட்ரெஸ் எடுத்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ட்ரெஸ்லாம் இருக்குது. தம்பிகளுக்கு இல்லையான்னு கேட்டிங்கன்னா தம்பிகளுக்கு எடுத்தது இன்னும் இருக்குது, புதுசு அப்படியே இருக்கனால எடுக்கல. இது சரி கல்யாண நாளுக்கு எடுத்தோம். இவரை பிறந்த நாளுக்கு எடுப்பார், அதுவும் வந்து புதுசு இருக்குனால எடுக்கல. கல்யாண நாளுக்கு மட்டும்தான் நாங்கள் எடுத்தோம். எங்கே புதுசு இருக்குது எனக்கு? எதை கேட்டாலும் புதுசு இருக்குது. பேண்ட் இருக்குல்ல, சரி பார்க்கலாம், நான் பிறநாள் டைம் இருக்குல்ல பார்த்து, அதனால சொல்கிறாரு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம். உங்களை வந்து விடைப்பது உங்கள் கார்த்திஸ்வரோ. சாரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.